அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குலையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தான் நமக்கு தர்றார். ஒவ்வொரு நாளும் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய செயல், இல்லையா? எது நடந்தாலும் நன்றி சொல்லணும் என்றால் அதில் ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அதனால் நாம் எது நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்வோம். அப்படி நன்றி சொல்லும்போது அவர் நம்மளை நிறைவாக வழிநடத்துகிறார், செயல்படுத்துகிறார். எல்லா காலங்களிலும் நம் கூடையே இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். சரியா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூல் அதிகாரம் 30 இறை வார்த்தை 11 14 முடிய. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம் இதயத்தில் நம்மோடு கூட உறவாடுகிறார் தூய ஆவியானவர். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ நமக்கு யார் சொல்லணும்? தூய ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்தணும். ஒவ்வொரு காரியங்களும் தூய ஆவியானவர் நம்மளோடு நிறைந்து உறவாட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு இணைந்து இருப்பதற்கு நம் சொல், செயல், சிந்தனை எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும், இல்லையா? அப்படி தூய்மையாக இருக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். எல்லாமே நல்லதாக நினைக்கும் போது நமக்கு நன்மையாகவே நடக்கும். நாம் எதிர்மறையாக நினைத்தால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அப்போ நாம் என்ன நினைக்க வேண்டும்? எல்லாமே நன்மையானதாகவே நினைக்க வேண்டும். முடியாதென்று ஒன்றும் இல்லை நம்மிடம். ஏனென்றால் கடவுள் நம்மளோடு இருக்கிறார், நம்மளோடு இணைந்து பயணிக்கிறார். நாம் எதை நினைக்கிறோமோ நம்மளை கொண்டு அவர் அதை செயலாற்றுகிறார், இல்லையா? அவர் நினைத்தது, அவர் திட்டத்தின்படி நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு நமக்கு ஊக்கம் அளித்து அதை அனைத்தும் நிறைவேற்றுகிறார். அவருடைய திட்டங்களுக்கு நாம் நிறைவாக இருக்கிறோமா? அதுக்கு நாம் ஒத்துழைக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அப்போது அதாவது வார்த்தை நமக்கு அருகில் தான் இருக்கிறது, நம் வாயில் தான் இருக்கிறது, நம் இதயத்தில் இருக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற போது வாயில் அருகில் அவர் நிற்பார். யாராவது என்னை அழைத்தால் நான் அவர்களோடு விருந்துண்ண வருவேன் என்று சொன்னது போல் நாம் ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தூபம் போல் மேலே எடுத்து செல்லப்பட வேண்டும். ஜெபிக்கின்றோம், தடுப்பு சுவராக மேலே எடுத்து செல்லாதவாறு நம் சுயநலத்தின் ஜெபங்களாக இருக்கிறது. நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? பிறருக்காக ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். எந்த நிலையில் நாம் ஜெபிக்கிறோம்? ஒன்றுமில்லாத வெறுமையாக இருக்கிறோம் நாம், இல்லையா? ஆனாலும் நாம் பிறருக்காக ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படுது. அப்போ நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? யார் நமக்கு எதை சொல்ல வேண்டும்? இறைவன் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதரை நம்பி நாம் வீண் போவதை விட இறைவனோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நன்மையாக நடக்கும். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் உம்மை கேட்டு எங்களுக்குள் இருக்கும் தூய ஆவின் தூண்டுதல் மூலம் நாம் செய்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. எந்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாத வர வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும், இப்பொழுது மட்டுமல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மோடு கூட நாங்கள் பயணிக்கும்படி தேவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, நீரே எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறீர், அனைத்து மக்களையும் பாதுகாக்கிறீர், நாட்டை பாதுகாக்கிறீர். ஒவ்வொருவரும் என்னென்ன கேட்கிறார்களோ அதை கேட்பதற்கு முன்பாக உம்முடைய மக்களுக்கு நீர் செய்து கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்த செய்து கொடுக்குற அந்த கிருபைக்கு நன்றி கூறி ஆண்டவரே, இந்த நிலையில் எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.